உங்கள் காருக்கு ஏசி ஃபில்ட்ரு மாற்றுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கரெக்டான ஃபில்ட்ரு வாங்கி மாற்றுங்க. சும்மா காசு கம்மியாக கிடைக்குதுன்னு சொல்லி ஏதோ ஒரு ஃபில்ட்ரு வந்து வாங்கி போட்டு விட்றாதீங்க. இந்த வண்டியில் பாருங்கள், ஃபில்ட்ரு சும்மா ஏதோ ஒரு ஃபில்ட்ரை வாங்கி போட்டுவிட்டு இந்த ஃபில்ட்ரை கழட்டவே முடியல. இந்த ஃபில்ட்ரு வந்து முட்டிக்கிட்டு வெளியே நிற்கிது. டேஷ்போர்டு மெட்டல் பாரில் வந்து இடித்து நிற்கிது. இந்த ஃபில்ட்ரை கழட்டி வெளியே எடுக்கவே முடியல. இதை நான் இப்போ பெண்ட் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி தான் வெளியே எடுக்கணும். எடுத்தனா அது வந்து பெண்ட் ஆகிடும். இது வந்து பிளாஸ்டிக் தான் இருக்குது. இது வந்து பெண்ட் ஆகிடும். ஒரு சில டைம் இந்த ஃபில்ட்ரு வந்து ரொம்ப பழசாக இருந்துச்சு அப்படின்னா உடஞ்சி தான் வெளியே வரும். தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஆக்சுவலாக இந்த வண்டிக்கு வந்து போலன் டைப் ஃபில்டர் தான் வரும். அது நாம் வந்து லைட்டாக பெண்ட் பண்ணி போட்டோம் அப்படின்னா அது வந்து ஸ்க்வீஸ் ஆகும். அந்த மாதிரி நம்ம போட்டுடலாம். இதை வெளியே எடுக்கையில் வந்து பெண்ட் ஆகி தான் வரும். இந்த ஃபில்ட்ரு பாருங்கள், இந்த ஃபில்டரே வந்து ஃபுல்லாக பெண்ட் ஆகி தான் இருக்குது. இந்த மாதிரி ஃபில்ட்ரு வந்து பெண்ட் ஆச்சு அப்படின்னா அந்த சின்ன கேப் வழியாக ஏர் வந்து எஸ்கேப் ஆகி உள்ளே போகும். உங்களுக்கு ஏர் வந்து ப்ராப்பராக ஃபில்ட்ரு ஆகாது. டஸ்ட்டெல்லாம் வந்து காயிலில் போய் டெபாசிட் ஆக ஆரம்பிக்கும். அப்படி இருந்துமே இந்த வண்டியோட ஃபில்ட்ரு பாருங்கள், இவ்வளோ டஸ்ட்டு. கஸ்டமர் இதை கண்டுக்காமல் அப்படியே வண்டியை மாதக்கணக்காக ஓட்டிகிட்ருக்காரு. எப்படி தான் இந்த கஸ்டமர் வந்து மூச்சு விட்றாருன்னே எனக்கு தெரியல. இங்கே பாருங்கள் எவ்வளோ கறி. என் கையில் பாருங்கள் ஃபுல்லாக கறியாக இருக்குது. குழந்தைங்கலாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி கண்டுக்காமல் விடாதீங்க. ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது பார்த்து க்ளீன் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. இந்த வண்டியோட எவாப்ரேட்டர் காயில் பாருங்கள், உள்ளே காட்டுறேன். காயில் பாருங்கள், பிளாக் கலரில் மண் மாதிரி இருக்குது. உள்ளே கீழே பாருங்கள், சேறு மாதிரி இருக்குது பாருங்கள், எவ்வளோ டஸ்ட்டு. ஃபில்ட்ரு நீங்கள் கரெக்டாக க்ளீன் பண்ணுறீங்க, டைமுக்கு க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா இது போல் வந்து உங்களுக்கு பிரச்சனையே நடக்காது. அதுபோல் ஃபில்ட்ரு வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி ஃபில்ட்ரு போடுங்க. ஃபில்ட்ரு வந்து கேப் அதிகமாக இருக்குது, இல்லை ஃபில்ட்ரு பெண்ட் ஆச்சு அப்படின்னா அது வழியாக ஏர் எஸ்கேப் ஆகும். பார்த்துக்கோங்க, கரெக்டாக பண்ணிக்கோங்க.